என்ன மாமா அப்ப இருந்து உரிக்கிறதே பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க போறீங்க? ஒண்ணு இல்ல, ஒருத்தனை உரிக்கணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க, உரிச்சு போடுவோம். அந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமாவும் பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் பண்ணணும், இல்லைன்னா அசிங்கமாயிடும். ஓஹோ, சாவுக்காரர் அந்த அனாதை பையில சொல்றீங்களா? சேர்த்து போடுவோம். ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க? நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு, கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? அந்த பொண்ணை ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தேடிக்கிட்டா நடந்துருமா? ஏன் நடக்காது? நீங்க மனசு வச்சா நடக்கும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷத்தை அழிச்சிடாதீங்க. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அவளால கிடைச்சதுதானங்க. என்னது அவளால கிடைச்சதா? எவன் சொன்னது? பஞ்ச பராரியா ரோட்ல அனாதையா கிடந்தவளை என் தங்கச்சியா நினைச்சு எடுத்து வளர்த்து மகாராணி ஆட்ட வச்சிருக்கேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆத்தா ஆத்தான்னு சொல்றாங்களே, யாருனால? என்னால. தேடி புடிச்சிருக்கிறா பாரு தெருவுல கிடக்கிற அனாதை பையில. ஏன்னா எனத்தோட தானே சேரும். இத பத்தி ஏதாவது பேசுன என்னாச்சு? உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப நடக்கல. இனிமே எப்ப எங்க அண்ணன் ஆளு வச்சு அடிச்சாரோ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் அடங்கி போனேன். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம். என்னால அங்க திரும்பி போக முடியாது. எனக்கு நாங்க யாருமே இல்ல. இத்தனை வருஷமா என் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவர் என் அண்ணனே இல்ல. என்னால என்ன ஆதா என்னதான் பார்த்தாரே தவிர என்னை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்ல. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதைதான். நான் உங்க கூட இருந்துடுறேன். என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணன் எதுக்கும் துணிஞ்சு வரு. என் கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. ஹம்சவனி, நான் சொல்றது கேளு. ஓடு போய் வாழறது ரொம்ப சுலபம். நாம இங்க உன் அண்ணன் முன்னாடி, இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்ன நம்பு. வா. அதுக்காக பண்ணே அப்புறம்
என்ன நெஞ்செழுத்த இருந்தா ஆத்தா கையை பிடிச்சிட்டு நிப்பான். சாவு காரணம் சாமி கையை பிடிச்சிட்டானே. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா கூட பிறந்தவனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? என்னையா பேசாம நிக்கிறீங்க? ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னா நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? வல்லத்தாரு, நீங்களே வாய மூடிட்டு இருந்தா எப்படி? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த அனாதை பையில இழுத்து போட்டு கண்டந்தனமோ எட்டி போட்டா கூட கேட்கறதுக்கு இந்த ஊர்ல எவன் இருக்கான்? நான் இருக்கேன்டா. இனிமே எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க சீவி புடுவண்டா சீவி. நானும் அப்ப எது பார்த்துட்டு இருக்கேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்களா? உங்களுக்கு என்னடா வந்தது? யாரோ போக்குற அனாதன்னு சொன்னேன். அவனை இழுத்து போட்டு வெட்டிடுவானாம பய முன்னாடி நல்ல ஆம்பளையா இருந்தா கைய வச்சு போடுறா. இன்னைக்கு முடிவு தெரியாம விட மாட்டோம்டா. நிறுத்துங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தம்பி தூர மேல மட்டும் தப்பு இல்ல. இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். ஆரம்பத்திலிருந்தே என் தங்கச்சியோட உணர்ச்சிகளை மதிக்காம அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவங்களை பார்த்தது நான் ஆத்திரப்பட்டேன். ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவசரப்படல. வளர்த்துட்டு பலி கொடுக்கிறது பாவம். அதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிச்சு வைக்கிறதா முறை. அதுதான் தர்மம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். என்னமோ வாக்கு கேட்கணும்னு என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படி? பிரச்சனையே அதான். என் குறை எப்படி சொல்றது? பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல. முடிய போற வாழ்க்கை தானே, ஒரு சின்ன குட்டி சேவர் போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம ஆரம்பிக்க போற வாழ்க்கைக்கு ஒரு சின்ன குடிசையாவது வேண்டாமா? அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அருள் வாக்கு சொல்றாமன்னு ஒரு கோபுரத்துல குடி வைக்க முடியலனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிற அம்சவேணிய ஒரு குடிசையிலையாவது குடி வைக்க முடியுமா? இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரையோட இதயம்தான் அந்த ஹம்சவேணி கூடியிருக்கிற கோயில். எடுத்து வையண்டா. கையகளோட கண்ட இடத்துல வச்சுட்டு அட வா சொன்னதை செஞ்சிட்டீங்களே. பாதி பேர் சொல்றோம். நீங்க நம்ம டைப் அதான் ஒத்து போச்சு. இந்தாங்க ஒரு ஏத்திங்க. ஓ குடிக்க மாட்டீங்களா? சரி உங்க பேரை சொல்லி நான் ஏத்திக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த நாட்டு சரக்கு குடிக்க கூடாது.
இந்த சரக்கு தான் குடிக்கணும். ஐயோ, இதெல்லாம் வேர்வையா வந்துருமே, நமக்கு ஒத்து வராதே. மூளைக்கு வேலை வேணும், அதுக்காக தான் இதெல்லாம். விடிஞ்ச கல்யாணம், அப்போ நீங்க தெளிவா இருக்கணும், அதுக்கு தான். ஓ, அதுக்கு சொல்றீங்களா? விடிஞ்சா கல்யாணம். வெறும் கையை பிடிச்சிட்டு இருந்தா போதாது மாப்பிள்ள, ஏகப்பட்ட செலவு இருக்கு. மாப்பிள்ள முறைக்கு நமக்கு என்னென்ன செலவு இருக்கு தெரியுமில்ல? என்னது? என்ன நீங்க வாங்க. சருகு போட்ட வேட்டி, உருமா துண்டு, பாய் அளவுக்கு சருகு போட்ட புடவை. பொண்ணை ஒரு ரூபாய் நேரம் பார்க்க கூடாது, கண்ணு அப்படி கூசணும், அவ்வளவு பளபளவா இருக்கணும் புடவை. இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கினது. என் பொண்டாட்டி எவ்வளவு பெருமைப்பட்டா. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் பத்தாது. இந்தாங்க ஒரு 2000 ரூபாய் மொத்தத்தையுமே வச்சுங்க மாப்பிள்ள. அட வச்சுங்க மாப்பிள்ள, வாங்கிங்க மாப்பிள்ள. புறப்படுங்க மாப்பிள்ள. தம்பி, தம்பி, தோட்டத்துக்கா? என்னையா? ஆமாங்க, தோட்டத்துக்கா போறீங்க? இல்ல, டவுனுக்கு. இனிமே நீங்களே கூடாது, சொன்னா நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். என்னது இது? சாமி. என்னைய சாமின்னு கூப்பிட்டீங்க? ஆத்தா கழுத்துல தாலி கட்ட போறீங்க, அப்ப நீங்களும் சாமி தானே? ஆமா சாமி. என்ன மாப்பிள்ள இது? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கண்ணு மூணு தெரியாம குதிரையில வந்து விடுறீங்க. ஜாக்கிரதையா இருக்க வேணா? ஆமா, எங்க போறீங்க? டவுனுக்கு. கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் தான், ஏதோ முறையாமே, அதான். ஆமா 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 ஆமா. சரி சரி, போயிட்டு பத்திரமா வந்து சேருங்க. சரிங்க. மாமா, மாப்பிள்ள ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்காரு. என்னம்மா அப்படி பாக்குற? எல்லாம் உனக்குத்தான். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. போமா. என் கண்ணே பற்றும் போல் இருக்குமா? வாமா, வா. இப்படி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. உன்னை இந்த மாதிரி பார்க்கணும், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், உனக்கு பிறக்கிற குழந்தைய எடுத்து கொஞ்சணும். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அதையெல்லாம் இந்த அண்ணா நிறைவேற்றுவாமா. ஆனா நீயா தேடிக்கிட்ட அந்த மாப்பிள்ள மட்டும் கிடையாது. என்னடா எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, சாவுக்கு ஆடுற அந்த அனாதை பையன் எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த அலங்காரத்தோடயே போய் ஊர்கோவில்ல குறி சொல்ற. இதுவரைக்கும் நீ சொன்னது தெய்வ வாக்கு. இப்ப நீ சொல்ல போறது இந்த வல்லத்தா வாக்கு. அம்சவேணிக்கு கல்யாணம் நடந்தா தாலி கட்டின மறுநாளே தம்பிதுரை செத்துருவான். அவனுக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்கு. ஆத்தா விதவையாயிட்டா அவ சொல்ற வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா இன்னைக்கு ராத்திரி அவன் செத்துருவான். உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். செய்யறதையெல்லாம் சொல்றதில்ல, சொன்னதை செய்யாம இருந்ததில்ல. அப்புறம் உன் இஷ்டம்.